சார் எனக்கு திருவாரூரில் மடப்புறங்கிற இடம் சார். ஆற்று ஓரத்தில் என்னோடய இடம் வருது, கொல்லை வருது. 10,000 சதுரடி இடம், மாடி ஒரு 2,000 சதுரடி இருக்குதுங்க சார். நான் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ண வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் போட்டீங்க. ஒரு தடவை பெங்களூர் எக்ஸிபிஷன்லேருந்து கொண்டு வந்து நிறைய வீடியோஸ் போட்டீங்க. அதை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டேன் நான். கிட்டத்தட்ட பாவக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வெர்டிக்கலில் தான் நான் வந்து இது பண்ணேன். புடலங்காய் இதெல்லாம் வந்து ஹரிசாண்டலில் நம்ம நார்மல் பந்தல். என்னோடய செட்டப் பார்த்திங்கனாக்கா இந்த நம்மளோட இந்த ராடு இருக்குல்ல, இரும்பு ராடை 4 பக்கமும் நிறுத்தி மேலே வேலி கம்பி போட்டு வச்சுருக்கேன் பந்தல் செட்டப்புக்கு. அதில் தான் வந்து பந்தல்லாம் வந்து மோஸ்ட்லி பண்ணுறது. ப்ளஸ் வந்து என்னோடய இது வந்தெல்லாம் பார்த்திங்கனாக்கா பிவிசி பைப்பு அதெல்லாம் வச்சு அதில் எல்லாமும் வந்து ஃப்ளவர்ஸ்லாம் நான் வந்து க்ரோ பண்ணுவேன். அப்படி தான் நான் வளர்த்தேன். நான் இல்லாதப்போ வந்து எங்கள் பண்ணை ஆள் ஏற்கனவே நிலம்லாம் இருந்தப்போ பார்த்துக்கிட்ட ஆள் ஒருத்தர் வந்து வாரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டு போவார், அவ்வளோதான். ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கல. ஆதியில் அந்த தொழு உரம், ஊட்டமேற்ற தொழு உரத்தோடு கொடுத்தது மட்டும்தான் சார். கல்டிவேட் பண்ணுற ஐடியா இருந்தாக்கா அட்டவணை போட்டு கொடுக்குற பழக்கம். இதுவுமே வந்து விதை வந்து நான் போட்ட நினைவு எனக்கு இல்லை. தொழு உரத்துலேருந்து ஏதோ இருந்து தான் வந்திருக்கு. பரங்கியும் பூசணியும் பாவக்காயும் கூட காய்ச்சிருந்தது. பாக்கியெல்லாம் நான் பயிர் பண்ணது தான். பராமரிப்பு இருந்திருந்தால் இன்னுமே நல்லா கிடச்சிருக்கும் போல இருக்குது. தேங்காயெல்லாம் மழை சீசனில் எப்போவுமே கொஞ்சம் ஈல்டு வந்து அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த வாட்டி நல்லா இருந்திருக்கு, ஈல்டு நல்லா இருந்திருக்கு. அதனால தேங்காய் நல்லா நிறையா கிடச்சிது. காய் வந்து 80 காய் தான். ஒரு காய் 100 ரூபான்னு நான் கொடுத்தேன். மோஸ்ட்லி ஏற்கனவே வந்து இதே இவ்வளோ ஆடம்பரம் பண்ணிகிட்ருக்கீங்க, சாதாரணமாக வளர்க்க முடியாதா அப்படின்னு கேட்டவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இப்போ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ அவங்கவுங்க எல்லோரும் காய் வாங்கிறது இல்லாமல் விதையும் சேர்த்து வாங்கிட்டு போகிறாங்க. இல்லாட்டி எங்கே விதை கிடைக்கும், எங்கே நீங்கள் ட்ரைனிங் எடுத்தீங்க, அது மாதிரியும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சார் இப்போது. அதுவும் வந்து இன்ன இடத்துல நான் கற்றுக்கிட்டேன், இன்ன இடத்துல இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது, ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி கொடுத்து அனுப்பிட்டுருக்கேன். அவங்களும் ஒருத்தராக ஜாயின் ஆகிறாங்க சார். இப்போது நானாக எதுவும் பிரச்சாரம் பண்ணுறதில்ல. பட் வீடு தேடி வந்தவங்களை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விவரங்கள் சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். விதை கொடுத்தேன்னா அதுக்குள்ளே அந்த அட்டவணையும் நான் வந்து ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துருவேன் சார். உங்களோட அட்டவணை தான். இது போல் பண்ணிங்கன்னா அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். விதை நேர்த்தியிலேருந்து பிளான்ட்டை அறுவடை வரைக்கும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து அனுப்பிடுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறாங்க சார். 60 வயசில் நாங்கள் உத்ராட்சம் உருட்டிகிட்டு இருக்கோம், நீ என்ன 40,000 இப்போ அட்டடேக் எடுத்துட்டிய என்ன எப்படி அப்படின்ற ஒரு அவங்களோட பார்வையும் இப்போ கொஞ்சம் திரும்பி இருக்குது. நீங்களாம் சொல்லி கொடுத்த அந்த பக்குவப்படி நம்ம அந்த சாயிலை மிக்ஸ் பண்ணி அந்த ரைஸ் கார்டன் போட்டாக்கா டெஃபினட்டாக வந்து அந்த தண்ணி மீன்ஸ் அந்த ட்ரவுட் தாங்குகிற கெப்பாசிட்டியே அதுக்கு வந்துடுது சார். அந்த பாட் மிக்ஸ்க்கு மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுறது அந்த கொக்கோபித் தான். அதுவும் ப்ளஸ் வந்து நம்மளோட அந்த ஹியூமஸ் இருக்குது இல்லைங்களா, ரெண்டுமே வந்து அந்த ஹியூமிடிட்டி வந்து நல்லா சாயில் ஹியூமிடிட்டி மாய்ஸ்சர் நல்லா வந்து பாதுகாக்குது.